அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறாங்க அப்படின்னா 2026 எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், குறிப்பாக பெண்களோட ஓட்டை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ திமுக வந்து திமுக வந்து தன்னை ஒரு விளம்பரப்படுத்திக்குவாங்க. நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சாதிச்ச மாதிரி ஒரு விளம்பரப்படுத்திக்குவாங்க. அதுதான் இந்த கல்வி திருவிழா. திமுக ஆட்சியில் பெண்களுக்கான சுயமரியாதை இருக்கிறதா? பெண்களுக்கு நான் முன்னே சொல்லிட்டு இங்க பாதுகாப்பே இல்லைங்கும் போது பெண்களுக்கு இங்க சுயமரியாதை எங்க இருக்கு? ஏன்னா மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் 2026 தேர்தலையொட்டி திமுக பல வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக பல திட்டங்களை தீட்டிருக்கதா தகவல் வந்திருக்குது. அது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம் உமேஷ். வணக்கம் முத்து. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில மாதங்கள்லேயே 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. பல கட்சிகள் இதற்கு தயாராகிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க எந்த மாதிரியான வாக்குறுதிகள் எந்தெந்த கட்சிகள் கொடுக்குறாங்க. இன்றைக்கி திமுக எந்த மாதிரியான வாக்குறுதிகளை எடுத்திருக்கு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய ஆலோசனையை நடத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது குறித்து ஆமாம் முத்து, இப்போ திமுக 2026 என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்கலாம், அதை குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ இந்த பீகார் தேர்தலோட வெற்றி, அதாவது முடிவுகளுக்கு பிறகு திமுகவுக்கு ஒரு தேர்தல் பயம் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறாங்க அப்படின்னா 2026 எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், குறிப்பாக பெண்களோட ஓட்டை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ திமுக நிறைய வாக்குறுதிகளை தயார் பண்ணுறாங்க, அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணுறாங்க அப்படின்னு தகவல்லாம் வந்துட்டுருக்கு. அதில் குறிப்பாக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த வாக்குறுதிகள் 2026 புதுசாக கொடுக்க போகிறாங்கல்ல, நாம் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கிறோம். என்னென்னா, ஏற்கனவே 2021 தேர்தலில் திமுக கிட்டத்தட்ட ஒரு 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் ஒரு 10% வாக்குறுதிகளை கூட இதுவரையும் திமுக நிறைவேற்றலை. கிட்டத்தட்ட ஆட்சி ஒரு 4.5 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு சமயமும் நம்ம வாக்குறுதி கேட்கும்போது திமுக சொல்கிற பதில் என்னென்னா, இன்றைக்கி செய்வோம், நாளைக்கு செய்வோம், இன்னும் எங்கள் ஆட்சி 6 மாதம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் காலத்தை கடத்திட்டு வந்தாங்க. இப்போ தேர்தல் பக்கத்தில் வரும்போது திமுகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எங்கே நம்ம இது செய்யாதது தேர்தலில் எதிரொலிக்குமோ, நமக்கு ஒரு தோல்வி பயத்தை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் இப்போ புதுசாக பெண்களை கவர்றதுக்கு, குறிப்பாக பெண்கள் தான் திமுகவோட டார்கெட். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, மகளிர் உரிமை தொகை நாங்கள் 2000 ரூபா உயர்த்தி கொடுப்போம், இன்னொன்று பொங்கலுக்கு 2000 ரூபா நம்ம சிறப்பு தொகுப்போடு 2000 ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு வரதா சொல்லப்படுது. இதில் என்னென்னா, ஏற்கனவே 2021 தேர்தலில் 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு திமுக சொன்னாங்க. ஆனால் இதுவரையும் அதிலே பார்த்தீங்கன்னா 1.25 கோடி பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க பெண்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2.5 கோடி பேர் இருக்கும்போது 1.25 கோடிக்கு தான் 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. மீதி ஏன் கொடுக்கல அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே திமுகவுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம சமாளித்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த 2000 ரூபா நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஆலோசனைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திமுக கூட்டணிகளில் பல சலசலப்புகள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஊழல் குற்றச்சாட்டுகள் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. திரு KN நேரு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா KKSSR, இன்னொரு திக்கம் பொன்முடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திமுக கூட்டணியிலே நிறைய பிளவுகளாக போய்கிட்டு இருக்கு. அதை குறித்து வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட வாக்குறுதிகளை சரியாக கொண்டு போய் ஏற்கனவே கொடுத்த 523 வாக்குறுதிகளில் பார்த்தீங்கன்னா பல திட்டங்களை நிறைவேற்றலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. அதுவும் போக இவங்க எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மக்கள்கிட்ட அது எடுபடுமா அப்படின்ற? இல்லை முத்து, இது எடுபடாது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி எடுபடும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2021 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை ஏன் நிறைவேற்றல நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்க, நிதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே இங்கே நிதி இல்லை அப்படின்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 1.25 கோடி பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க. இப்போ இவங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றாங்கல்ல, அது எப்படி சாத்தியமாகும்? நீங்களே யோசிக்கலாம்ல. அப்போ இது திமுக பெண்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி வாக்குறுதியை ரெடி பண்ணுறாங்க. ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டா நம்ம அதுக்கப்புறம் கண்டுக்க தேவையில்லை, ஓட்டை வாங்கணும் அதுதான். ஏன்னா இப்போ 2011 2021 வரையும் ஒரு 10 ஆண்டு திமுக ஆட்சிக்கே வர முடியாமல் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க அப்போ என்ன யோசிச்சாங்க, நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும், அதற்காக ஒரு இப்போ பண்ணுற மாதிரி ஒரு குழுவில் அமைச்சு எப்படி சொன்னால் மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு ஆலோசனைலாம் பண்ணி தான் 2021 வாக்குறுதியை தயார் பண்ணாங்க. அது மாதிரி நிறைவேற்ற முடியாத நிறைய வாக்குறுதிகளை சொல்லி மக்களோட ஆசையை தூண்டி ஓட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் வாக்குறுதிகளை இதுவரையும் நிறைவேற்றலை. இப்போ 2000 ரூபா கொடுக்கறதும் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா மக்களோட ஆசையை தூண்டுறதுக்காக தான் திமுக இப்படி செய்துன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீகார் தேர்தலில் பெண்களுடைய வாக்குகள் தான் அங்கே 75% கிட்ட வந்திருக்குதா நமக்கு கிடச்சிருக்கு தகவல். இப்போ பீகார் தேர்தலில் பெண்களுடைய வாக்குகள் முக்கியமாக பங்காற்றிருக்கு.
சரிங்களா? இப்போ அது குறித்து வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பெண்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2000 ரூபாயை கொடுக்கறது, பொங்கலுக்கு வந்து 2000 ரூபாயை கொடுக்கறது, இதெல்லாமே வந்து பெண்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடுபடும்? முத்து, இப்போ பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்களா, அதுவே என்னை பொறுத்தவரையும் நான் தவறுன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா இப்போ பீகாரில் வந்து அங்கே இருக்க அரசுக்கு வந்து பெண்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி கிடையாது, ஓகேங்களா. ஆனால் தமிழ்நாட்டில் கள நிலவரம் அப்படி கிடையாது. திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பெண்கள் மத்தியில் ஒரு விதமான அதிருப்தி வந்து திமுக அரசு மீது இருக்குது. பெண்கள்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்க திமுக அரசு மேலே. ஏன்னா நம்ம இந்த 1000 ரூபா கொடுக்குற விஷயத்திலிருந்தே பார்க்கலாம். அது பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பெண்கள் வெளியில் நடமாட முடியாத சூழல் இங்கே இருக்கனால திமுக மீது பெண்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல் தான் வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம பீகார் மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் இங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்காக வந்து 1000 ரூபா உதவித்தொகை மாதம், அதே நேரத்தில் மகளிர் விடியல் பேருந்துன்னு சொல்லிட்டு விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பிரோஜனமான திட்டமாக தானே பெண்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் அடுத்த தேர்தலில் அவங்க வாக்குறுதி கொடுக்கும்போது சரி திமுக இதெல்லாம் செஞ்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரத்தானே செய்யும். முத்தே, நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க, 1000 ரூபாய் மகளிர் விடியல் பேருந்துலாம் சொன்னாங்க. ஆனால் அதனோட நிலவரம்லாம் இங்கே எப்படி இருக்குது, களத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அதை ஒரு விஷயம் பார்க்கணும்ல. எப்படி 1000 ரூபாய் உரிமை தொகையை வந்து பாதி பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க, தகுதி இல்லை அப்படின்னு பெண்களை நிராகரித்தாங்களோ, அதே மாதிரி மகளிர் அந்த விடியல் பேருந்து விட்டாங்களே, அதுவும் வந்து முன்ன 10 நிமிஷத்துக்கு ஒரு பேருந்து வரும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கும். ஆனால் இவங்க இந்த விடியல் பிங்க் பேருந்து விட்ட பிறகு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து தான் வருது. மீறி பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணுறாங்கன்னு பஸ்ஸில் பயணம் பண்ணால் அங்கே இருக்க கண்டக்டர்லேருந்து ஓட்டுநர்லேருந்து அவங்கள வந்து அவமதிக்கிற செய்தியெல்லாம் நம்ம ஊடகங்களில் பார்த்துட்ருக்கோம். ஏன் திமுகவோட அமைச்சரே ஓசி பயணம் அப்படின்னு பெண்களை கேவலமாக பேசுறலாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது 2026க்கு திமுக பெண்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய இல்லை ஏமாத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள் வந்து கை கொடுக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி உமேஷ், இப்போ முக்கியமான இன்னொரு கேள்வியை கேட்டுடுறேன். திமுக ஆட்சியில் பெண்களுக்கான சுயமரியாதை இருக்கிறதா? என்ன கேட்டிங்கன்னா சுயமரியாதை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருக்கு இங்கே சுயமரியாதை, பெண்களுக்கு எங்கே இருக்குன்னு நம்ம எதை வச்சு சொல்லலாம் சொல்லுங்கள்? பெண்களுக்கு நான் தான் முன்னே சொல்லிட்டல, இங்கே பாதுகாப்பே இல்லைங்கும் போது பெண்களுக்கு இங்கே சுயமரியாதை எங்கே இருக்குது? ஏன்னா ஒரு அரசியல் கட்சி பவரில் இருக்கவங்களுக்கு, ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கே இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. நம்ம இந்த விருகம்பாக்கத்தில் திமுக கூட்டத்தில் ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே பாலியல் சீண்டல் யார் திமுக காரங்க கொடுக்குறாங்க, பெண் டிஎஸ்பியை முடிவு பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பவரில் இருக்கவங்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாம போது சாதாரண பெண்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கலாம். இன்னைக்கு தமிழகத்தோட கஜானாவே கிட்டத்தட்ட காலியாக இருக்கு. இன்னைக்கு திமுக கொண்டு வந்த திட்டங்கள்ல நாங்கள் அத்தனை கோடி அங்கே இது பண்ணோம், இத்தனை கோடி இங்கே இது பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான பணி திட்டங்கள் நிறைவடைஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இன்றைய தேதியில் வரைக்கும் அது நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. இவ்வளவு நிதி நிலைமை வந்து மோசமாக இருக்கக்கூடிய இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் தந்துடுவோம் அப்படின்னு, அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இல்லை, நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ, இது நம்ம காலகாலமாக கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க ஆட்சிக்கு வரதே கொள்ளையடிக்க தான் வராங்க அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதை வந்து இப்போ ஸ்டாலின் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய உறுதிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா ஆட்சிக்கு வந்தோடனே 30,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறதா வந்து அவங்க அமைச்சரே ஆடியோலாம் வெளியிட்டார். அதுக்கப்புறம் டாஸ்மாகில் 1000 கோடி, நேரு துறையில் பணிக்கு 300 கோடிக்கு மேலே ஊழல் அப்படின்னு நிறைய ஊழல் வந்து. ஆனால் இவங்களோட நோக்கம் என்னென்னா, இன்னொன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை 70 ஆண்டுகளாக ஆண்ட கட்சிகள் வாங்காத கடனை விட இந்த 4 ஆண்டுகளில் திமுக அவ்வளோ கடனை வாங்கியிருக்கு அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அது இல்லாமல் 9 லட்சம் கோடி வந்து கடன், இப்போ தமிழ்நாட்டோட கடன் வந்து 9 லட்சம் கோடி கடனாக இருக்கும். அந்த கடன் எல்லாம் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகத்தானே இருக்கும் இல்லையா? என்ன வளர்ச்சி? நம்ம வளர்ச்சி திமுக காரங்க மாதிரி நீங்களும் சொல்கிறீங்களே, என்ன வளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? ஒரு அடிப்படை ஒரு 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகையை திமுக அரசால் கொடுக்க முடியல. இன்னொன்று நீங்கள் செஞ்சாங்க அப்படின்றீங்கள, கடன் மட்டும் வாங்கலை. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, டேக்ஸிலிருந்து வரி உயர்வு, கட்டண உயர்வு, எல்லாமே அத்தியாவசிய பொருளுக்கான விலை உயர்வு வந்து எல்லாமே அதிகப்படுத்திட்டாங்க. போதாத குறைக்கு இந்த பக்கம் கடனும் 9 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன அடிப்படை வசதி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. இது முழுக்க முழுக்க திமுக அவங்க குடும்ப லாபத்துக்காக, ஒரு தனிநபர் லாபத்துக்காக தான் இவ்வளோ கடன் வாங்குறது, டேக்ஸை உயர்த்தது எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வளர்ச்சி என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல நமக்கு. திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்களா, 21 திட்டங்கள் இருக்குல்ல. என்ன திட்டங்கள் வந்து வெறும் பெயரளவில் தானே முத்து இருக்குது, செயல்பாட்டில் என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். திமுக எப்பயுமே ஒரு விஷயத்தை செய்வாங்க, அது எதுக்கு திட்டங்களை வந்து பெயரளவில் கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ தேர்தல் சமயம் வருது இல்லையா, அப்போ மக்கள்கிட்ட போய் சந்திக்கணும் இல்லையா, நாங்களாம் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் பாருங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தணும் இல்லையா, அவங்ககிட்ட சொல்லணும் இல்லையா. ஆனால் அந்த திட்டத்தை வந்து முழுசாக மக்களுக்கு போய் பயனடைஞ்சு இருக்காது. ஆனால் அதை மக்கள்கிட்ட போய் சொல்லி ஓட்டு கேட்கணும் இல்லையா, அதுக்காக தான் உங்கள் பெயரளவுக்கு ஒரு திட்டத்தை செய்வாங்க. ஆனால் அதனால் மக்களுக்கு எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிறது தானே கள நிலவரம் இருக்குது. அப்போ மொத்தத்தில் அவங்க அறிவித்த திட்டங்கள் எதுவுமே பிரயோஜனப்படலை அப்படின்றீங்களா? அப்படி தான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
சரி, அப்படி பார்த்தோம்னா கல்வி விழா நடத்தியிருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தானே இல்லையா? கல்வி விழா நடத்துறது நீங்கள் சொல்கிற மாதிரி பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனால் கல்வியோட நிலைமை இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அதை நம்ம பார்க்கணும்ல. அரசு பள்ளிகளில் இன்றைக்கி நீங்கள் எதை அதிகமாக கூட நம்ம யோசிக்க வேணாம். சாதாரண ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போமே, அங்களோட கட்டமைப்பு வசதி எப்போ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நிறைய மாணவர்கள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூட கட்டடமே இல்லையே. அப்படியான சூழல் இருக்குது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கும்போது இங்கே கல்விக்காக திமுக என்ன செஞ்சுருக்கு? நான் முன்ன சொன்ன மாதிரியே திமுக வந்து தன்னை ஒரு விளம்பரப்படுத்திக்குவாங்க. நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சாதித்த மாதிரி ஒரு விளம்பரப்படுத்திக்குவாங்க. அதுதான் அந்த கல்வி திருவிழா. நான் கல்வித்துறையில் வந்து ஒரு சாதிச்சிருக்கேன், அதை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த கல்வி திருவிழா ஒழிய, அதனால் மாணவர்களுக்கோ இந்த மக்களுக்கோ எந்த பயனும் கல்வித்துறையில் வந்து திமுக செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. புதுசாக பொங்கலுக்கு வந்து 2000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து இப்போ 2026 தேர்தல் வருது இல்லையா? ஏன்னா இப்போ எலெக்ஷனு பொங்கல் வந்து ஜனவரியில் வரும், தேர்தல் எப்படி ஏப்ரல் மேல வந்துடும். மக்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு 2000 ரூபா மக்களுக்கு கொடுத்தோம்னா இந்த திமுக கொடுத்தாங்க அப்படின்னு ஓட்டு போடுவாங்கன்னு திமுக நினைக்குது, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. ஏன்னா இப்போ திமுக உண்மையிலே மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குது, கிராமப்புற மக்கள் எல்லாம் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா 2021 கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க 4 வருஷமாக கொடுக்கலையே. இப்போ தேர்தல் வரப்போகுது, அதனால் நான் இப்போ போய் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஆனால் இன்னொன்று, அதிமுக ஆட்சியில் 2500 ரூபா வந்து பொங்கல் தொகை கொடுத்தாங்க, பத்தாத்துக்கு இலவச தொகுப்பெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் என்ன சொன்னாப்புல, 2500 ரூபா பத்தாது, கூட இன்னொரு 1500 ரூபா சேர்த்து 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு. எப்படி 2500 ரூபா ப்ளஸ் 1500 ரூபா சேர்த்து 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்லாம் உளர்னாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். டோட்டல்லாம் கரெக்டாக வந்து அதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நல்லா பேசுவார் ஸ்டாலின். ஆனால் இவர் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன கொடுத்தாரு? 2021 கிட்டத்தட்ட இப்போ 25 வரையும் ஒன்றும் கொடுக்கல. ஓகேவா? இது வந்து இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது இல்லையா? அதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுக என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு தான் வராங்க. திமுக என்ன வாக்குறுதியை கொடுத்தாலும் 2026ல் 2021 ஏமாந்த மாதிரி மக்கள் ஏமாறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல திமுக எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள்லாம் மக்களை சந்திக்க போகும்போது விரட்டி அடிக்கிறாங்க. ஓகேங்களா? திமுகவோட லட்சணம் என்னன்னு 2021 வாக்குறுதியில் தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2026 நான் இது கொடுக்க போகிறேன்னு சொன்னால் மக்கள் எப்படி நம்புவாங்க? ஓட்டு கட்டி இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியும் சொல்லிக்கிட்டு மக்களை சந்திக்க போனாங்கன்னா விரட்டி தான் அடிப்பாங்க. இப்போ 2021 மக்கள் ஓட்டு போட்டு ஏமாந்த மாதிரி இந்த தடவை ஏமாற மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. சரி, அதன்படியே பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்து தேர்தலுக்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர காத்திருக்குது. எந்தெந்த மாதிரியான திட்டங்கள் வாக்குறுதிகளை கொடுக்க போகிறாங்க, எப்படிலாம் மக்களை வந்து கவர போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி உமேஷ். நன்றி முத்து. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.